ஸோ ஹாய் எல்லாருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CS 3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் யூனிட் 3க்குள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸாக வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு இன்ட்ரோ அப்படின்றதால நான் ரொம்ப பெருசாலாம் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு 1 minute வீடியோ, அப்படி 1 minute அல்லது அந்த மாதிரி தான் கொடுக்குப்பேன். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம சேனலில் இன்னும் வந்து வீடியோஸ் வர ஸ்டார்ட் பண்ணலை, லாஸ்ட் வந்து 1 month கிட்ட ஆச்சு வீடியோஸ் போட்டு, ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்னல் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறையா காலேஜ் ஃபெஸ்ட், இதனால் வந்து என்னால் வந்து ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் சேனல்ஸில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. ஸோ நம்ம சேனலில் இனிமே வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வியூவர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேவா? இது வந்து CS 3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட், இன்ட்ரொடக்ஷன் டு மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங், the name itself represents that we are going to learn something to the learn some input to the மிஷின்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோட ஒரு பிரிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பிரிவு தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். that helps you to build an AI driven application. AI பேஸ் பண்ணி இப்போ அப்ளிகேஷன், இப்போ நம்ம வேர்ல்டில் எல்லாமே ஆல்மோஸ்ட் AI பேஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ அந்த AI பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட் மூலியமாக அதை வந்து ஒரு AI driven அப்ளிகேஷனாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ அப்போ டீப் லேர்னிங்னா என்னென்னா, டீப் லேர்னிங் இஸ் எ சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட்டு. டீப் லேர்னிங்கிறது மிஷின் லேர்னிங்கோட சப்செட்டு that uses vset volume of data and complex algorithm to train a model. It use some datas and complex preset data, அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸான அல்காரிதம்ஸ், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு பெரிய டேட்டா வந்து நமக்கு இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மிஷின் லேர்னிங்கை விட டீப் லேர்னிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? மிஷின் லேர்னிங் என்னன்றது ஒரு 2 to 3 லைனில் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி, அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இட் இஸ் எ க்ரோயிங் டெக்னாலஜி விச் எனேபிள் கம்ப்யூட்டர்ஸ் டு லேர்ன் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் த பாஸ்ட் டேட்டா. இப்போ என்னோடய டேட்டா வந்து என்ன அப்படின்றத நான் பாஸ்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது சில நேரம் அந்த யூடியூப்பில் ஹோம் பேஜில் போனீங்கன்னா நிறையா நீங்கள் ஹாரர் கண்டென்ட் விரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஹாரர் கண்டென்ட்டோட அந்த சஜஷன்ஸாக முன்னாடி வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ட்ராமாஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சஜஷன்ஸாக முன்னாடி வரும். அதெல்லாம் எப்படின்னா மிஷின் லேர்னிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான். ஏன்னா வந்து நீங்கள் அந்த டேட்டா தான் பார்க்குறீங்க அப்படின்றத கம்ப்யூட்டர் வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் உங்களுக்கு அது கொடுக்கும். ஓகேவா? மிஷின் லேர்னிங் யூசஸ் வேரியஸ் அல்காரிதம் ஃபார் பில்டிங் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் அண்ட் மேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ் யூசிங் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஃபார்மேஷன். ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பழைய டேட்டா இருக்குது. இப்போ ஒருத்தவங்களோட சுகர் லெவல் வந்து 120 இருக்குது அப்படின்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அது உங்களோட அந்த விட்டல் சயின்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இருக்கக்கூடிய வேல்யூ தான் ப்ரீசெட் வேல்யூ அல்லது ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, ஹியூரிஸ்டிக்கல் வேல்யூ எதனாலும் சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் பீயிங் யூஸ்டு ஃபார் வேரியஸ் ஸ்பீக்ஸ் such as image recognition, speech recognition, image filtering, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆட்டோ பக்கிங், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஃபஸ்ட்டு 2 யூனிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து பெரிய வீடியோஸோடு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய்.